சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு நள்ளிரவு 12:45 மணிக்கு ஏர் இந்தியா பயணிகள் விமானம் புறப்பட வேண்டும். அந்த விமான காலதாமதமாக அதிகாலை 2:30 மணிக்கு அது புறப்பட்டு சென்றது. அதில் 159 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் உள்பட 167 பேர் பயணித்தனர். இந்த நிலையில் அந்த நடுவானில் பறந்தபோது அந்த விமானத்தில் கோளாறு இருப்பது விமானி கண்டுபிடித்தார். மீண்டும் கட்டுப்பாட்டு அறைக்கு அவர் தகவல் அளித்ததன் பேரில் விமானம் தொடர்ந்து பறக்க இயலாது என அது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மீண்டும் சென்னையிலே தரையிறக்க உத்தரவு அளித்தனர். அதனை அடுத்து மீண்டும் அதிகாலை 4:10 மணிக்கு சென்னை சர்வதேச விமானத்தில் அந்த விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. அதில் இருந்த பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு ஓய்வு அறையில் தங்க வைக்கப்பட்டனர். மீண்டும் அது குறித்து பொறியாளர்கள் விமானத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் அதை சரிபார்க்க முடியவில்லை. இந்த நிலையில் தான் மாற்று ஏர் இந்தியா விமானம் மூலமாக அந்த 159 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் சுமார் 7 மணி நேரம் தாமதமாக இன்று அதிகாலை மீண்டும் காலை 7:30 மணிக்கு சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றது. தொடர்ந்து சென்னையிலிருந்து புறப்படும் பல்வேறு ஏர்லைன்ஸ் விமானங்கள் இது போல ஓடும் போதும் சரி, வான்வெளியில் பறக்கும் போதும் சரி, இது போல் இயந்திர கோளாறு காரணமாக அடிக்கடி தரையிறங்கும் சம்பவம் சமீப காலமாக நடைபெற்று வருகிறது.